கைவிரல் ரேகைகள் அதிசய மாற்றங்கள், புரட்டி போடப்படும் தடயவியல். ஒவ்வொரு நபருடைய கைகள் இருக்கக்கூடிய ரேகையும் முற்றிலும் தனித்துவமானது அப்படின்னு ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கு. அறிவியல் ரீதியா இதை தடயவியல் சோதனைக்கு பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் மோசடிகளை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுது. அதாவது ஒவ்வொரு ரேகையும் தனித்துவமானது அப்படிங்கிற கோட்பாட்டை வைத்துதான் கைரேகை ஜோசியம் பார்க்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம் இருக்கு. அது விமர்சனத்துக்குள்ளாகவும் இருக்கு. இப்போ என்னன்னா, ஒருத்தருக்கு இருக்கு இல்லையா, அதே போல கைரேகை இன்னொருத்தருக்கு இருக்காது. ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி கைரேகை இருக்காது. ஒவ்வொருத்தருடைய கைரேகையும் தனித்தனியா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதனாலதான் குற்றவியல் தடயவியல் சோதனைகள்லாம் மேற்கொள்ளப்படும் போது அந்த கைரேகை வைத்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நிலையில அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழு 60,000 கைரேகைகளை ஆய்வு பண்ணி ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவியை பயிற்றுவித்தாங்க. இந்த கருவி சுமார் 90% வரை துல்லியமாக கைரேகைகளை அடையாளம் காணும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட ரேகையும் எங்கே தொடங்கி எங்கே முடிவடைகிறது அப்படிங்கிறதோட அதனுடைய தனித்தன்மையை குறிக்கும் மின்னூட்டியவியல் இந்த கருவி ஆய்வு நடத்தியது. தடயவியல் துறையை பொறுத்தவரை குற்றம் நடந்த இடத்துல அடையாளம் தெரியாத கட்டை விரல் அச்சு மற்றும் அடையாளம் தெரியாத ஆள்காட்டி விரல் ரேகை காணப்பட்டா. ரெண்டையும் இப்போ ஒரே நபரோட தடவியல் ரீதியாக இணைக்க முடியாது. ஆனா இந்த செயற்கை நுண்ணறிவு இந்த கருவியால இதை கூட துல்லியமா அடையாளம் காண முடியும் அப்படின்னு அந்த சொல்லப்படுது அந்த கண்டுபிடிப்பின் மூலமா. கைவிரல் ரேகை பதியும் போது விரல் இருக்கக்கூடிய தோல் எந்த மாதிரி முறுக்கப்படுது, அது காட்டக்கூடிய சிக்னல்கள் ஒரே மாதிரி இருக்கிறதா, மேலும் அதை பாரம்பரியத்தை போலவே வாழ்நாள் முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கிறதா அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டு அந்த ஆய்வு நடத்தப்பட்டது. இப்படி ஆராய்ச்சிகள் மூலமா இருவருக்கு ஒரே மாதிரியான ரேகைகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டறியப்பட்டிருக்கு. ஏன் இந்த ஆராய்ச்சி தொடரப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. செஷைர் நகரில் இருக்கக்கூடிய கரோல் அப்படிங்கிற பெண்மணி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில தன்னுடைய 2 பேர குழந்தைகளும் தங்களுடைய சொந்த விரல்களை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் ஐபோன்களை ஓபன் செய்ய முடியுது அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு கிறிஸ்துமஸ் நாளன்று அவங்க எனக்கு இதை காட்டினாங்க. ஒரு செல்போன்ல 2 பேர் கைரேகை வச்சு ஓபன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அவங்க பிறக்கும் போது அவங்க இருவரும் ஒரே மாதிரியானவர்கள் அப்படின்னு எங்க கிட்ட சொல்லப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் வளர்ந்த போது அவர்களுக்கு இடையேயான வித்தியாசத்தை என்னால தெளிவா சொல்ல முடியும். தன்னுடைய 2 பேர குழந்தைகளும் கைபேசிகள், அதாவது மொபைல் போன்ல முக அங்கீகார அம்சத்தை ஏமாற்றி ஒரு செல்போனை யாருடைய முகத்தை காட்டியும் ஓபன் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதனால இந்த ஆராய்ச்சி தீவிரமடைஞ்சது. அப்ப இந்த ஆராய்ச்சி எப்போ தீவிரமடையுது அப்படின்னா, பொதுவாகவே உலகத்துல ஒவ்வொரு நபருக்கும் கைரேகை என்பது மாறுபட்டதாக இருக்கும். ஒருவருக்கு இருக்க கைரேகை இன்னொருத்தருக்கு இருக்காது. ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனி கைரேகை இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி சொல்றாங்க, என்னுடைய பேர குழந்தைகள் 2 பேர், பேர பசங்க 2 பேரும் ஒரு செல்போன்ல 2 பேருடைய கட்டவரில் வச்சாலும் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்ப 2 பேருடைய கைரேகை ஒரே மாதிரி இருக்கா? அப்ப அந்த மாதிரி ஒரே ரேகை கொண்ட நபர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக இந்த ஆராய்ச்சி இன்னும் தீவிரப்படுத்தினாங்க. கைரேகைகள் பிறப்பதற்கு முன்பாகவே உருவாகுது. கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட ஆராய்ச்சி குறிப்பு ஒன்று வரி குதிரைகள் அப்புறம் சிறுத்தை போன்ற விலங்குகள் அதோடைய அடையாளங்களை பெறுவது போலவே மரபணு செயல்முறையும் இருக்கலாம் அப்படின்னு பரிந்துரைத்தாங்க. 1950களில் கோட் பிரேக்கர் ஆலன் டூரிங் முன்மொழிந்த ஒரு கோட்பாடு இதுதான். அவர் கணிதம், மறைக்குறியாக்கம், தர்க்கம், தத்துவம் மற்றும் கணித உயிரியல் பெரும் பங்களிப்பு செஞ்சவர் தான் அவர். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இவர். விளக்கமா இப்போ அப்படி அவர் சொன்ன விஷயங்கள் என்னங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, பரிமாண வளர்ச்சியில மனிதனுக்கு தேவையற்ற சில உறுப்புகள் தங்கி விடுகிறது அப்படிங்கிறாரு. அதை வெஜிடியல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய முதுகு தண்டுவடத்தின் கீழே நமக்கு தேவையே இல்லாத ஒரு சிறிய பகுதி வால் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அவர். இதுதான் வெஸ்டிஜியல் ஆர்கன் அல்லது எச்ச உறுப்புகள் அப்படிங்கிறாங்க. பரிணாம வளர்ச்சியின் மிச்ச சொச்சம் என்று கூட இதை சொல்லலாம். அதே போல வரி குதிரை சிறுத்தைகளுக்கு இருக்கக்கூடிய கோடுகளின் தொடர்ச்சியாகவே பரிணாம வளர்ச்சியில் இந்த கைரேகைகள் உருவாகி இருக்கலாம் அப்படிங்கிற கோட்பாடு தான் டூரிங்கின் கோட்பாடுன்றோம். அதனால கைவிரல் ரேகை அப்படிங்கிறது இப்போ பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு இந்த ஆராய்ச்சி மூலமா. கைவிரல் ரேகை அப்படிங்கிறது
ஒருவருக்கே உள்ள தனித்துவம் கிடையாது அப்படிங்கிறது முழுமையாக நிரூபிக்கப்பட்டால் தடயவியல் துறையில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா தடயவியல் துறையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க, அவங்க கைரேகை வைத்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா பல பேருக்கு ஒரே மாதிரி கைரேகை இருக்கும் அப்படின்னும் போது அந்த தடயவியல் துறையே தோல்வியடைஞ்ச துறையாக தான் மாறும் அப்படிங்கிறதா இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. விரல் ரேகை தொழில்நுட்பத்திற்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி புதிய முறையை புகுத்த வேண்டியிருக்கும். இதுல காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கை ஜோசியம் பார்க்கக்கூடிய நபர்களா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரே கைரேகைங்கிறது தனித்தனியாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சா கைரேகை பார்க்கணும்னு சொல்றாங்க. பல பேருக்கு ஒரே மாதிரி கைரேகை இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல.